அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியாவுக்கு அடியோட ஆப்பு வைக்கிற விதமாக சுதாகர் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு பண்ணிகிட்ருக்காரு. காரணம், பாக்கியாவோட குடும்பம் நம்ம மேலே கண்ணோட்டமாகவே இருக்காங்க. நிதிஷ் பண்ண கோவத்தில் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இனியா வேற ரூடாக பேசிட்டு போகிறா. இவங்களுக்கெல்லாம் நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டுட்ருக்காரு. இது தெரியாமல் நம்ம சந்திரிகா ஒரு பக்கம் என்ன பண்ணானா, என்னங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி நம்ம நிதிஷையும் நம்ம குடும்பத்தையும் அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏன் நம்ம இப்படி தண்டனை கொடுக்கக்கூடாது சொல்லுங்கள்? நம்ம ஏன் அவங்கள வார்ன் பண்ணி விட்டு நம்ம நிதிஷ் அடித்ததுக்காக அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லை பதிலடி கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்தா நிதிஷ் மேலே உங்களுக்கு அக்கறையே இல்லாதது போல் இருக்குது. உங்களால் முடியலன்னா சொல்லிடுங்க, நானே இது ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகா சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் நம்ம சுதாகர் போட்ட பிளான் என்ன அப்படிங்கிறது நம்ம சந்திரிகாவுக்கு தெரிய வருது. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், அதாவது முத்துக்குமார்னு ஒருத்தரை வர சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கீங்களே, இதை வச்சு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் போய் பேசணும். பாக்கியா கிட்ட ஒரு பல்கான ஆர்டர், அதாவது ஒரு 1000 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஃபங்க்ஷன் ஒன்று வருது. அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கனாக ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்துட்டு வாங்க. இதில் அவங்களுக்கு பெரிய லாஸாக இருக்கணும். சமைச்சு கொண்டு ஸ்பாட்டுக்கு கொடுத்ததுக்கப்புறம் மீதி அமௌண்ட்டை பே பண்ணுறேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சுதாகர் சொல்கிறாரு. அவருமே இவரோட பேச்செல்லாம் கேட்டு சரி நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த சந்திரிகா ஏங்க அந்த குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு இப்படி சுற்றி வளைச்சி தான் போகணுமா? டேரெக்டாகவே ரூட்டில் போனால் அவங்க வசமாக மாட்டிப்பாங்க. செலியினும் எலியிலும் 6 மாதமோ 3 மாதமோ ஜெயிலில் இருந்தாங்கன்னா அவங்க நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நம்ம எதுக்காக தேவையில்லாத அவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சந்திரிகா சொல்ல, உடனே சுதாகர் இங்கே பார் சந்திரிகா, அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதுல எந்த யூஸும் இல்லை. எது பண்ணாலும் நம்ம குடும்பத்துக்கு எந்த விதத்துலையும் ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதாகர் சொல்கிறாங்க. சுதாகர் போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக அவரோட ஆள் பாக்கியா கிட்ட போய் விசாரித்து பேசி நிறைய பேருக்கு சமைக்கணும், எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணி 6 லட்சம் கிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா சொல்ல, உடனே அவர் என்ன பண்ணனா, இந்தாம்மா இதை டோக்கன் அட்வான்ஸாக நீ வச்சுக்கோ, வர வெள்ளிக்கிழமை ஸ்பாட்டுக்கு கரெக்டான நேரத்தில் ஃபுட்டு டெலிவரி பண்ணிடணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கன் அட்வான்ஸாக கொடுக்குறாங்க. அந்த டைமில் நம்ம பாக்கியா கூட கவுன்சிலர்லாம் இருக்காரு. இதெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் இவங்களுக்கு பெரிய லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட மட்டும் பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இதனால் ஒரு பெரிய வில்லங்க வருது அப்படிங்கிறத நம்ம பாக்கியா கொஞ்சம் கூட அனலைஸ் பண்ணாமல் இருக்காங்க. இதை எப்படி கூட சீக்கிரம் பாக்கியா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.